மனிதர்கள் கேட்காத அழுகையும் உண்டு, மனிதர்களுக்கு கேட்காத அழுகையும் உண்டு. ஆமென். மனிதர்கள் கேட்காத அழுகை என்ன அப்படின்னா, நம்ம அழுறது அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க கேட்க விரும்பல. மனிதர்களுக்கு கேட்காத அழுகை அப்படின்னா நம்ம அழுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில் இது ரெண்டும் உண்டு. குழியில கிடந்த அவன் அழுதது யாருக்கு கேட்டுச்சு தெரியுமா? கேட்டுச்சு. ஆனா அவங்க எப்படிதான் இருந்தாங்க? அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு இருக்கு. எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? நம்ம படுக்கையில் இருக்கும்போது ஒருத்தங்க உங்களுக்கு கஷ்டம்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி நமக்கு வச்சு ஆரஞ்சு எடுத்து நமக்கு முன்னாடியே பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி தோணும்? அந்த ஆரஞ்சு தோடு எடுத்து அவன் கண்ணிலே அடிக்கணும்னு தோணுமா இல்லையா? மனிதர்களுக்கு கேட்காத கண்ணீர், மனிதர்கள் கேட்காத கண்ணீர். நம்முடைய பல கண்ணீர் மனிதர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா பிரச்சனை, அதனால போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யோசேப்பு வாழ்க்கையில குழியில கிடந்து அழுத போது அவன் சகோதரர்கள் கேட்கல அந்த கண்ணீரை. அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு அவனை யோசேப்பு எகிப்தில் உயர்த்தப்பட்ட போது சகோதரர்கள் நிக்கிறாங்க. பென்யமீனை பார்த்தது அவனுடைய உள்ளம் பொங்குது. இப்ப அவனுக்கு அழணும். அவன் போய் கதவை பூட்டிட்டு அழுறான். மனிதர்களுக்கு கேட்காத கண்ணீர். இந்த ரெண்டு கண்ணீரும் கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்குன்ன நாதனுண்டு, துருத்தி நிறையும் போல் அகழ்ந்தெடுத்து அனுகிரகமே